விக்கிரவாண்டி மாநாடு பாருங்க, மதுரை மாநாடு பாருங்க, பரந்தூருக்கு போகும்போது பாருங்க, கோயம்புத்தூர் போகும்போது பாருங்க, மதுரை போகும்போது பாருங்க, இதெல்லாம் மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து நிக்கிறாங்க தலைவரை பார்க்கிறதுக்கு. நாங்க இன்னும் ஆள வந்து கூட்டிட்டு வந்து நாங்க நிக்க வச்சு எதுவும் பண்ணல. அவங்கலாம் வந்து நிக்கிறாங்க. தலைவர் சென்னையில கிளம்பும்போதே அங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வந்து ஃபுல்லா நிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரை வரவேற்று எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா இவங்க தொடர்ந்து வச்ச விமர்சனம் என்னன்னா, இந்த கூட்டத்தெல்லாம் வந்து நம்ம பெருசா வந்து அரசியல் மயப்படுத்த முடியாது. இந்த கூட்டம் வாக்குகளாக மாறாது. இவங்க வந்து ஒரு கூட்டத்துல வந்து ஒரு மழையில கூட இவங்களால கொஞ்ச நேரம் நிக்க முடியல. இவங்க எப்படி நாளைக்கு வாக்காளர்களா வந்து கட்சியோட டிராவல் பண்ணுவாங்க? எப்படி இவங்க கட்சிக்காக நிப்பாங்கன்ற கேலி கூத்து விமர்சனங்கள வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் தல மேலயே சம்மட்டி அடி அடிச்ச மாரி, நேத்து மிட் நைட்ல தலைவர் வர்றதுக்காக அங்க மக்கள் காத்துட்டு நிக்கிறாங்க. திருச்சியில காலையில 6 மணிலேருந்து மக்கள் நிக்கிறாங்க. அந்த பேசக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10, 15,000 பேர் அங்க நிக்கிறாங்க. ஏர்போர்ட்ல நிக்கிறாங்க. ஒரு 10, 15,000 பேர் நிக்கிறாங்க. தலைவர் போற வழி எல்லாம் சரி தலைவர பார்த்துட்டோம். தலைவர பார்த்துட்டு கிளம்பிட்டோம்னு கூட கிடையாது. ஏன்னா மதுரை மாநாட்டுல இது ஒரு விமர்சனமா வச்சாங்க. தலைவர பார்த்த உடனே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. தலைவர் பேச கேட்கலன்னு சொல்லி விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான பொய்யான விமர்சனங்கள்லாம் இன்னைக்கு உடைஞ்சிருக்குது.